சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. முறைச்சு பார்த்து தான் இப்படி ரொம்ப வயலண்டா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க இப்படி சொல்லி சொல்லி நான் கூல் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா சார் சொன்னாங்க, உங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ அவங்க என்கிட்ட சொன்ன அந்த உங்களை தனியாவே தெரியுது, நல்லா நடிச்சிருக்கு அப்படி சொன்னேன். ஆனா கண்ணுக்கு அழகும் அதே மாதிரி கண்ணு நடிக்கிறதும் இந்த ஃபஹத் ஃபாசில் அப்புறம் சூர்யா சார் தான். இது இவங்க எப்படி என்னோட கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லும் போது ஐயோ நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருந்தது, அவங்க என்கிட்ட சொல்லிடுச்சு. பெரிய ஆக்டர் ஒவ்வொரு சீன் முடியும் போதும் அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டீங்க அப்படி சொல்லும் போது நான் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு. நான் படிச்சுட்டு இருக்கும்போது சாரை பார்த்துருக்கு. அது கஜினி ஷூட்டில் கோயம்புத்தூர்ல அது ஷூட்டு நடக்கும்போது அப்போ நான் அந்த இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன் சார் கிட்ட. சார் நான் ரொம்ப தூரமா இருந்து இவங்க பைக் இப்படி ரேஸ் பண்ணி போறது எவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியாம அங்க போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சார் கூப்பிட வேண்டியதானே, அப்போ பெர்மிஷன் இல்லாம தான் நான் அதை அங்க இருந்து எட்டி பார்த்துட்டே இருந்தேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தேன், இந்த ரஜினி சார் கூட நடிச்சேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ நான் எங்க நடிச்சது எதுவுமே இல்லையே. கிளைமேக்ஸ் அப்படி யாரும் நினைக்கல, எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா அவர் திங்க் பண்ணியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ண முடியல கொஞ்சம் பேருக்கு. எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க, எதுக்கு நீங்க அப்ப இவ்வளவு சீரியஸா வர வேண்டிய அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எதுக்கு நீங்க அப்படி சிரிச்சிட்டு இருந்த. எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் உங்களை இப்படி நேரில் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ இந்த கெட்டப்புக்கும் நீங்கள் ரெட்ரோவில் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்ட கெட்டப்புக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம். அதுவே எனக்கு ஒரு வாவ் ஃபேக்டராக இருக்குது. நீங்கள் பீங் அன் ஆர்டிஸ்டாக ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு வேறு லுக்கில் இருக்கீங்க, கேரக்டராக உள்ளே போகிறப்போ அதில் ஒரு வேறு லுக்கில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சுப்ராஜ் உங்களை சூஸ் பண்ண அந்த காஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் அந்த லுக் டெஸ்ட் மாற்றினதுக்கு அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். எனக்கு ஆடிஷன் இருந்தது. ஒரு 35 years ஒரு லேடி, அவரோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சீன் கொடுத்து அதை நடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 years இது கொஞ்சம் அந்த மாதிரி சரியில்லாத மாதிரி அது ரெண்டும் பண்ணி அனுப்பி கொடுத்த. அதுக்கப்புறம் கேரக்டர் ஓகேன்னு சொன்னாங்க. நான் 35 years அந்த மாதிரி லுக் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 60 yearsன்னு சொல்லும்போது சாரி எல்லாம் கட்டி அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம நான் மலையாளத்துல பண்றதும் ஏஜ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க ஷூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு சாரை கொண்டு காமிச்சாங்க. சூப்பர் மேம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஸ்வசிகா தான் சூர்யா சார் அம்மாவா இருப்பாங்கன்ற மாதிரி அங்கங்கே ட்ரெய்லர்லாம் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக், அது ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட் அது. ஸோ நீங்கள் சூர்யா சாருடைய ஆக்சுவல் அம்மாவா படத்தில் இருப்பீங்க, ஜடாமுனியுடைய அம்மாவா. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, பிஃபோர் ஷூட் தெரியுமா, இல்லை ஆன் ஸ்பாட் தான் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாரா? எனக்கு முன்னாடி தெரியலைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு மட்டும்தான் எல்லாரும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்க வந்ததுக்கு அப்புறம் ஷூட் ஸ்டார்ட் ஆகி அங்க இங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அம்மா தான். ஏன்னா அப்பப்போ கிடைக்கிறது இன்ஸ்டண்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ அந்த சீன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு அவங்கதான் இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இன்னொரு பக்கம் சூர்யா சார் ஒரு பர்டிகுலர் சீன்ல உங்களை அந்த லாஃப்டர் தெரபிக்காக கூட்டிட்டு போவாரு.
அப்போ அவர் தான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போவார். நீங்க ஒரு 2 செகண்ட் அவங்கள சூர்யா சார் ஒரு லுக் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி வரேன்னு சொல்லுவீங்க. அந்த சீன் நடிக்கிறப்ப தெரியுமா அவர் உங்களுடைய பையனா இருக்க போறாருன்றது? இல்ல அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாரா? இல்ல அது சொல்லல, அப்ப சொல்லல. ஓகே, அப்பயும் சொல்லலையா? அப்போ சொல்லல. ஆனா ஒரு சின்ன இதுல இருந்த இது 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 உத்தரவாதப்பட்டவங்க சொல்லாததுனால நான் அதை நம்பல. ஓகே ஓகே ஓகே. அந்த ஷார்ட் பத்தி சொல்லுங்க மேம். அது மேக் பண்ண விதம் பத்தி சொல்லுங்க. லைக் சூர்யா சார் நடிச்ச விதம், நீங்க நடிச்ச விதம், கார்த்திக் சுப்ராஜ் என்ன வேணும்னு கேட்டாரு, ஸோ அந்த சீன் பத்தி. அது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி நான் கொஞ்சம் என்ன டச் பண்ணும்போது டெரர் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசுறத பார்த்து என்னமோ உள்ளில என்னமோ இது வந்து அப்படி அடங்குறது, அப்படிதான் கொஞ்சம் இது ஆகுது. ஆனா அது நான் கொஞ்சம் வயலண்டா பண்ணும்போது சூர்யா சார் அது சினிமா இப்ப ரிலீஸ் ஆனா அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் லென்த் இருந்தது அந்த சீனுக்கு. அது வந்து நான் இப்படி கழுத்துல பிடிச்சிட்டு இப்படி கண்ணிலேயே முறைச்சு பார்த்துட்டு இருப்பேன். முறைச்சு பார்த்துதான் இப்படி ரொம்ப வயலண்டா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க இப்படி சொல்லி சொல்லி நான் கூல் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா சார் சொன்னாங்க, உங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல், அது பேசுது அப்படி. அது எனக்கு பயங்கர ஜெயராம் சார் கிட்ட சொன்னாங்க, அவங்க நல்ல இது இவங்களோட ஐஸ் பயங்கர அது இது இல்லாம. அப்போ ஜெயராம் சார் யாரு அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, கேரளாவில இருந்து வந்திருக்க ஜெயராம் சார் சொன்னாங்க. அப்போ சூர்யா சார் சொன்னாங்க, சூர்யா சார் அப்போ தெரியும் தெரியும் தெரியும்னு சொன்னாங்க. இதை விட ஃபர்ஸ்ட்ல அந்த அரக்கனுங்க அரக்க கூட்டம் அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. அந்த சீன்ல சார் அவங்க ரொம்ப தூரமா தானே நின்றுட்டு இருந்தேன். நாங்க அந்த கூட்டம் இங்க தள்ளிதான் நின்றுட்டு இருந்தேன். இங்க இருந்துதான் நான் எந்திரிச்சு அந்த அரக்கனுங்க அரக்க கூட்டம்னு சொல்றது. அது சொல்லும்போது அது அந்த ஷோட் முடிஞ்சதும் நான் இப்படி தெரியாம சாரை பார்த்தது, சார் அங்க இருந்தே அப்படி காமிச்சா சூப்பரா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நாங்க எவ்ரி ஷாட் அது எவ்ரி ரியாக்ஷன் நோட் பண்றாரு சூர்யா சார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அது முடிச்சு நாங்க திரும்பி போகும்போது போட்ல நாங்க சேர்ந்துதான் போனாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னேன், அந்த உங்களை தனியாவே தெரியுது, நல்லா நடிச்சிருக்கு அப்படி சொன்னேன். ஸோ அந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சு? லைக் ஆன் ஸ்கிரீனா நீங்க அம்மா பையன், பட் லைக் ஆஃப் ஸ்கிரீனா நீங்க சூர்யா சாரோட பாண்டிங் எப்படி இருந்தது? அவர் என்னெல்லாம் ஷேர் பண்ணிப்பாரு உங்ககிட்ட? லைக் உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள், ஆக்டிங்ல இருக்கட்டும், அண்ட் ரியலா அவர் வந்து கட் சொன்னா இருக்கிற சூர்யா என்னெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் ஏதாவது பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து அவங்க எங்கிட்ட சொன்னது நான் அவங்ககிட்ட சொல்றதுக்கு இருந்தது. அவங்களோட ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல்னா இந்த ஐஸை பார்த்து எனக்கு என்ன அது நடிக்கிற மாதிரி தெரிஞ்சது வந்து மலையாளத்துல ஃபஹத் ஃபாசில், லாலேட்டன் ஆஃப்கோர்ஸ். ஆனா கண்ணுக்கு அவ்வளவு அழகுன்னு நான் சொல்லல, கண்ணால அவங்க ரொம்ப நல்லா நடிக்கும். ஆனா கண்ணுக்கு அழகு வந்து அழகும் அதே மாதிரி கண்ணு நடிக்கிறதும் இந்த ஃபஹத் ஃபாசில் அப்புறம் சூர்யா சார் தான். இது வந்து இவங்க எப்படி என்னோட கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லும் போது ஐயோ நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருந்தது, அவங்க என்கிட்ட சொல்லிடுச்சு அப்படி இருந்தேன். அது மட்டும் இல்லாம பாருங்க, நீங்க சொல்லணும்னு வச்சிருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, இவங்கள ரொம்ப பெரிய ஆக்டர். ஒவ்வொரு சீன் முடியும் போதும் அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டீங்க அப்படி சொல்லும் போது நான் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படி எல்லாம் சொல்லுன்னு, இதெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனா ஒவ்வொரு இது முடியும் போதும் அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொன்னேன், நான் படிச்சுட்டு இருக்கும்போது சாரை பார்த்துருக்கு. அது வந்து கஜினி ஷூட்ல கோயம்புத்தூர்ல அது ஷூட் நடக்கும்போது அப்போ நான் அந்த இன்சிடென்ட் சொல்லியிருந்தேன் சார் கிட்ட. சார் நான் வந்து ரொம்ப தூரமா இருந்து இவங்க பைக் இப்படி ரேஸ் பண்ணி போறது எவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியாம அங்க போய் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப சார் சொன்னேன்,
வந்து கூப்பிட வேண்டியதானே அப்போ. பெர்மிஷன் இல்லாம தான் நான் அதை அங்கே இருந்து எட்டி பார்த்துட்டே இருந்தேன். நான் நர்சிங் படிக்கும்போது. ஓகே ஓகே, இது நல்லா இருக்கு மேம். ஆக்சுவலாக கட் பண்ணால் ஒரு டெக்கேட் தாண்டி நீங்கள் சூர்யா சாரோடைய ஒரு முக்கியமான ஒரு கம்பேக் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கீங்க, அதுவும் ஒரு அம்மாவா. ஸோ இது எப்படி இருக்கு, இந்த சர்ரியல் மூமெண்ட் எப்படி இருக்கு? நான் வந்து வேட்டையான்ல அந்த சரண்யா கேரக்டரோட அம்மாவா நடிச்சிருந்தேன். அது வந்து ஒரு 6 சீன் இருந்தது. ஆனா அதுல ஒரு 3-4 கட் ஆயிருச்சு, எடிட்ல போயிடுச்சு. ஏன்னா அது டைலாக் இருந்த சீன்ஸ் தான் கட் ஆனது. அப்புறம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நான் போகுது சினிமால. ஆனா நான் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ரஜினி சார் கூட நடிச்சேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா படம் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நான் எங்க நடிச்சது எதுவுமே இல்லையே. அப்படி ஒரு இது இருந்ததுனால இந்த படம் நான் இவ்வளோ சீன் எல்லாம் இருந்தால் கூட எனக்கு பயமா இருந்தது சொல்றதுக்கு. கடைசியில படம் வரும்போது இருக்கா இல்லையான்னு தெரியாதுல்ல. ஆனாலும் தெரியும் இம்பார்ட்டன்ட் சீன்ல இருக்குன்னு தெரியும். ஆனா கூட நான் அவ்வளவா சொல்லல. பட் வந்து நடிச்ச ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸும் வந்துருச்சா, இல்ல ஏதாவது அங்க இங்க சீன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. படத்துல எல்லாமே வந்துருச்சு. இந்த கொஞ்சம் லெங்தா எடுத்தது மட்டும், அது மட்டும் கொஞ்சம் எடிட் நல்ல கரெக்டா பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இது இல்லாம ஏதோ ஒரு சீன் மட்டும் நினைக்க ஒரு சின்னதா ஏதோ ஒண்ணு, அது எனக்கு ஞாபகம் கூட இல்லை. நானும் சபிதாரவும் கூட இருந்த ஒரு சீன், அது மட்டும் தான் நினைக்கிறேன் போனது. மீதி எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா சார் பயங்கர மாசா ஒரு விஷயம் பண்ணுவாருன்னு பார்த்தா, அங்க நீங்க வந்து பயங்கரமா கன்னை ஹோல்ட் பண்ணி நீங்க ஒரு கலக்கிட்டீங்க. ஸோ அது வந்து சொல்லுங்க, ஹேண்ட்லிங் த கன்ஸ், அதுவும் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட். எல்லா தியேட்டருமே உங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நீங்க தான் இருந்தீங்க அதுல. ஸோ அந்த பர்டிகுலர் ஷாட், அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் மேக்கிங் பத்தி சொல்லுங்க. சத்தியமா அப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது என்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அன்னைக்குதான் சொன்னது இப்படி ஒரு சீன் இருக்குன்னு. இது வந்து அப்புறம் ஹால் பண்றதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்க கொஞ்சம் பயமா இருந்தது. ஐயோ, சிரிப்பு தான். ஆனா இந்த மாதிரி இல்ல, இது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சிரிப்பெல்லாம் கொஞ்சம் இதுல போயிருக்கு. என்னோடது மட்டும் இல்ல, எல்லாரோடதும். எனக்கு அதுதான் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த சிரிப்பு ஒவ்வொரு குரூப்பா கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சு அப்புறம் ரொம்ப பெரிய சிரிப்பு. அது அந்த சீனுக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. எனக்கு அது புரியல, எனக்கு சங்கடமா இருந்தது சினிமா பார்க்கும்போது. ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு கொஞ்சம் அந்த சினிமா ஃபைனல் அவுட் வந்த போது அது கொஞ்சம் அந்த சிரிப்பு கொஞ்சம் கம்மியா வந்தது. அது ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி அதை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இந்த நம்ம டப் பண்ணும் போது கூட அது எல்லாமே இருந்துச்சு. கடைசி வந்த போதுதான். ஆனாலும் எனக்கு அது பயங்கர, ஐயோ நம்மதான் என்னதான் போக்கஸ் பண்றா அப்படி ஒரு இது இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூர்யா சார் எப்போ சிரிப்பாரு அப்படின்றதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியடா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ இன்னொரு பக்கம் செகண்ட் ஹாஃப்ல கட் பண்ணா நீங்க எப்போ சிரிப்பீங்க, உங்களை எப்போ சூர்யா சார் உங்களையும் உங்க மக்களையுமே வந்து சிரிக்க வைக்கிறாருன்றதுக்கான விஷயத்தை நோக்கி படம் போகும். ஸோ அப்போ நீங்க சிரிச்ச மூமெண்ட் வந்து சூர்யா சார் ஒரு சர்ப்ரைஸ் ஆவாரு, மக்கள் எல்லாருமே வந்து பாருங்க இத்தனை நாள் சிரிக்காம இருந்தவங்க சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்க சிரிச்ச சிரிப்புக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல செட் பண்ணிட்டு நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சு சிரிச்சீங்க? ஸோ அந்த ஷாட் நீங்க நடிச்ச விதம், நான் நினைச்சது வந்து என்ன மைண்ட்ல வச்சு நீங்க இதுவரை, ஆமா நான் நினைச்சது இது வரைக்கும் என்ன பயப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நான் அந்த ஒரு வெடி அது கொடுத்ததும் அவங்க பயந்துருக்கு. அந்த பயத்தை பார்த்து எனக்கு வர சந்தோஷம். ஓகே, அதான். ஸோ அவங்க பயந்ததை பார்த்து உங்களுக்கு வந்த சிரிப்பு, அந்த சிரிப்பை வச்சு அப்படியே நீங்க அதுல நடிச்சிட்டீங்க. ஸோ எனக்கு என்னன்னா அதுவுமே சிங்கிள் டேக் ஷாட்டா மேம்? லைக் உங்ககிட்ட இருந்து சிரிச்சு ஆரம்பிச்சு
ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு போர்ஷனா சிரிப்பாங்க, கடைசியா திரும்ப உங்ககிட்டயே வரும். அதுவுமே சிங்கிள் டேக்கா எடுத்தது தானா? ஆமா ஆமா, அது முன்னாடியே சொல்லி ஆமா அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. எல்லாரையுமே செட் பண்ணி, ஆமா நாங்க சிரிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படி சொல்லி அப்படிதான் கேமரா ஒவ்வொரு இடத்துலயும் போய் வந்தது. ஸோ டு பி ஆனஸ்ட் பர்சனலி எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு மேம். ரெட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். சூர்யா சார் வந்து ஒரு ஆஃப்டர் எ டிகேட் இந்த மாதிரி ஒரு தியேட்டர் மூமெண்ட் படத்தில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். எனக்கு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் பயங்கர ஹாப்பி. இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் 100 ஒரு 30% ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வருது, ட்ரோல்ஸ் வருது, மீம்ஸ் வருது. பர்டிகுலராக நம்ம அந்த கிளைமேக்ஸில் சிரித்த போர்ஷனுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் போடுறாங்க. ஸோ மேபி நீங்கள் அதை ஏதாவது கடந்து வந்தீங்களா இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்ல ரிவ்யூஸ் பார்த்து? மேபி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் பெர்செப்ஷன் ரிகார்டிங் தட் மீம்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். நானும் அது கொஞ்சம் கேட்டுச்சு. நீங்க சொன்ன மாதிரி தான் சில பேருக்கு அது ஒர்க் ஆயிடுச்சு, சில பேருக்கு ஆகலை. அது வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து பயங்கரமான ஒரு வாருதான் அப்போ. அது இல்லாம சிரிச்சு அது கிளைமேக்ஸ் அப்படி யாரும் நினைக்கல. எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா அவர் திங்க் பண்ணியிருக்காங்க. அத அக்செப்ட் பண்ண முடியல கொஞ்சம் பேருக்கு. எங்கிட்டே சொல்லி இருக்காங்க, எதுக்கு நீங்க அப்ப இவ்வளவு சீரியஸா வர வேண்டிய அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எதுக்கு நீங்க அப்படி சிரிச்சிட்டு இருந்த? என்ன சிரிப்பு அது? ஓ, யார் மேம் ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்னேன், டைரக்டர் சொல்றதா எனக்கு பண்ண முடியும். இல்ல சார், எனக்கு இந்த 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 சிச்சுவேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு என்ன சொல்லவா முடியும் சார்? எனக்கு சிரிக்க முடியாது, நீங்க வேற ஏதோ கொடுங்க அப்படி சொல்ல முடியுமா? என்ன யோசிச்சு இவங்க சொல்றாங்க எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் நார்மலா சிரிச்சேன், கண்டினியூஸா சிரிச்சேன். அந்த சிரிப்பெல்லாம் வேணாம், இப்படி ஒரு மாதிரி சிரிப்பு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் சிரிச்சு, கொஞ்சம் பாஸ் பண்ணி, அப்புறம் மறுபடியும் சிரிச்சு, அப்படிதான் வேணும்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த மாதிரி சிரிச்சேன். இது நார்மல் ஒரு பர்சன் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த இது சரியில்லாத இருக்குது. ஒரு அவங்க வந்து அதே மாதிரி நார்மலா அவங்க சிரிச்சா எப்படி இருக்கும்? நார்மலா சிரிக்கவும் முடியாது. அதனால அப்படி சிரிச்சேன். இது கூட ரொம்ப சீரியஸா எடுத்து என்ன திட்டுறாங்க, எதுக்கு ரொம்ப சீரியஸா போக வேண்டிய அந்த சீன்ல எதுக்கு நீங்க சிரிச்சீங்க? இப்படியா சிரிக்கும்? தின சிரிப்புது. ஓகே, பட் தட்ஸ் சோ ஸ்வீட் மேம். நீங்க அழகா அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அழகா அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு பயங்கர ஃபீஸ்ட் ஃபார் ஆல் சூர்யா ஃபேன்ஸ். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க. நீங்கள் பீயிங் அ ஃபேன் கேர்ள் டு நோ கோஸ்டாராக ரெட்ரோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி அட் த எண்ட் ஆஃப் த டே. ரெட்ரோவில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட், ஒரு படம் ஹிட்டு நம்மளும் இருக்கும். காலேஜ் படிக்கிறப்போ சூர்யா சார் ஷூட் நடக்கிறப்போ தூரத்தில் நின்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கோம். நம்ம நடிப்பையும் நிறைய பேர் பாராட்டுறாங்கன்றப்போ ஹவு ஹாப்பி யூ ஆர் ரிகார்டிங் ரெட்ரோ? ஹாப்பி அப்படி எல்லாம் சொல்ல, அதுக்கு மேல ஏதோ வார்த்தை இருந்தா அதுதான் சொல்லணும். இதெல்லாம் கனவா இல்ல ரியலா அந்த மாதிரி இதுலதான் நான் இருக்கு. எனக்கு பின்னாடி போகும்போது இதெல்லாம் நான் நினைச்சது கூட இல்லை. எல்லாமே வந்து சேர்ந்தது ரொம்ப என்ன சொல்றது, என்னோட லக்குன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு மலையாளம் படம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா தமிழ் தான். எனக்கு தமிழ் மூவி, தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து படிச்சதெல்லாம் கோயம்புத்தூர்ல. நாங்க படம் பார்க்கறது கூட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் தான். பாட்டு நான் கேட்குற பாட்டு ஃபுல்லா தமிழ் தான். அப்படி நான் இருந்தேன். ஆனா எனக்கு எப்படி தமிழ்ல வரணும்னு தெரியல. மலையாளத்துல இருந்து நிறைய பேர் போறாங்க. அப்போ எப்படி அங்க வருது, கான்டாக்ட்ஸ் எதுவுமே எனக்கு இல்லை. தெரிஞ்சவர்கள்கிட்ட எல்லாம் கேட்டேன், ஆனா எந்த யூஸும் இல்லை. அப்படி நான் இருந்தேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு அதுதான்
அது நம்ம எதா இருந்தாலும் ரொம்ப தீவிரமா ஆசைப்பட்டா அது dream, நிறைவேறதுக்கு manifest யூனிவர்ஸ் பண்ண கூட நிக்கும்னு சொல்லுவேன்ல, அது சத்தியம்தான். ஏன்னா நான் தெரியாமே நான் அப்படி இது பண்ணிருக்கேன். எனக்கு தமிழ்ல வர ஆனா ஒரு நம்பிக்கை அதை நான் தமிழ்ல வந்துரும் பண்ண முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அது எதனால எனக்கு தெரியாது, ஆனா அப்படி உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப இந்த வேட்டையன் வரும்போது நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு முடியல. ஆனா அந்த சீன் கட் ஆனப்போ கூட எனக்கு நான் சங்கடம் வரல. ஏன்னா அந்த படம் நடிச்சதுனாலதான் எனக்கு இந்த சூர்யா சார் மூவி நடிக்க முடிஞ்சது. இது அதுக்கப்புறம் இன்னொரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்ல. ராம் பிரகாஷ் ராயப்பா சாரோட படம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு படம் வந்திருந்த அது எனக்கு பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இங்கே நான் 2 மலையாளம் படம் கமிட் பண்ணியிருக்கேன். சேம் டேட்ல தான் அங்க இருந்து ஒரு தமிழ் மூவி வந்திருக்கேன். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இது நான் ஓகே சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் நான் அதுதான் ஓகே சொல்லியிருப்பேன். இப்ப டேட் கொஞ்சம் கிளாஷ் ஆகுதுனால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. ஆனா தமிழ்ல தான் நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு எனக்கு. சூப்பர் மேம். இப்போ சூர்யா சார் கூட நடிச்சாச்சு. அடுத்தடுத்து எந்த ஆக்டர் கூட நடிக்கணும்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் எந்த ட்ரீம் காம்பினேஷன் அண்ட் ட்ரீம் டைரக்டர்ஸ் இவங்க கூட ஒர்க் பண்ணணும்? எனக்கு வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நான் சொல்லாம இருந்தது மாதிரி அது சொல்லாம இருந்ததுனால தமிழ் சினிமாவுக்கும் வந்துட்டேன். இது இப்ப நான் சொல்லிருச்சு. சொல்லாம இருந்த எல்லாம் வந்துரும். மேனிஃபெஸ்ட் பண்றோம். இப்ப நம்ம இது கண்டிப்பா நடக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பயங்கர ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரெட்ரோவில் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து படமும் ஹிட்டு. உங்களுடைய ஆக்டிங்க்கும் பெரிய கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கட் அண்ட் ரைட்டுன்னு சொல்லிருங்க மேம் நீங்களும் ஒரு தடவை. ஆமா, கட் அண்ட் ரைட்டர் சொல்றேன்டா. நான் வந்துருவேன் தமிழ்ல. அவ்வளவுதான், டன்னு. இதே ஃபயரோட இருங்க. அடுத்து வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்ல நீங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூல சந்திப்போம். தேங்க்யூ. இன்னொன்னு, எனக்கு இந்த மாதிரி அம்மா கேரக்டர் மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி, அப்புறம் ரொம்ப ஃபைட் ரவுடி கேரக்டர், இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நீங்களே ஒரு ரெட்ரோ கேரக்டர் மாதிரி பண்றீங்களே மேம், ரியல் லைஃப். சூப்பர் மேம். கண்டிப்பா அந்த ட்ரீம் நிறைவேறும் விரைவில். தேங்க்யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.